நாம் யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றும் அதே வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 5, 7, 8. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றால், இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அதை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஆண்டவராய் இயேசு முதல் அற்புதத்தை கானா ஊரிலே செய்கிறார். அப்போ ஒரு அற்புதம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா என்னென்ன காரியங்கள் தேவை என்று வேதம் இங்கே சுட்டி காட்டுகிறது. இந்த முதலாம் அற்புதத்திலேயே நமக்கு எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாருமே அற்புதத்தை எதிர்பார்க்கலாம், ஆனால் எல்லாருக்கும் அற்புதம் நடக்கிறது கிடையாது. அப்போ எனக்கு ஒரு அற்புதம், என் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அதிசயமான காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி எதிர்பார்க்கலாக இருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் இந்த முதலாம் திருமணத்தில், முதலாம் அற்புதத்தில், இந்த முதலாம் அற்புதத்தை கானா ஊரில் செய்கிறார். என்னென்ன காரியங்களை அங்கு நடைபெற்றது என்பதை கவனிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மரியாள் சொல்கிறா வேலைக்காரர்கிட்ட, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். பிரச்சனையே இதுதான், அவர் சொல்கிறத நம்மளால் செய்ய முடியறதில்ல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ ஆண்டவர் என்ன நம்மளால் செய்ய முடியாத பெரிய காரியத்தை சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லோரும் என்னிடத்தில் வாங்கள். ஆமென். எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது. தேவன் உங்களால் கூடாத ஒரு காரியத்தை ஒரு நாள் செய்ய போகிறது கிடையாது. நம்மால் கூடுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கூடுகிற காரியத்தை, செய்ய இயலுகிற காரியத்தை கூட நம்மளால் செய்ய முடிகிறது கிடையாது. அப்படி வாழ்க்கையில் காரியம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, உதவி செய்கிறது. இந்த உதவி செய்கிற காரியம் நம்மளால் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வசனம் நல்லா தெரியும். ஆதியா 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்து நீ செய்யாது இருப்பாய் என்றால் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்து கிடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவம் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும் நன்மை செய்யலைன்னா. உனக்கு நன்மை செய்ய முடியும், ஆனால் செய்யலைன்னா. அப்போ இதனால் கர்த்தர் சொல்கிற காரியம் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி, சின்ன காரியம் இது செய்வது பெரிய கடினம். ஆனால் நமக்கு பெரிய அற்புதம் வேணும். சின்ன நன்மை நம்மளால் செய்ய முடியாது. பெரிய அற்புதங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்போம். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவளுக்கு தெரியும், ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் மரியாள்கிட்ட, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்ய மாட்டேன்னுலாம் சொல்லவே இல்லை. அற்புதம் செய்வேன், இன்டெரக்டாக சொல்கிறாரு, அற்புதம் செய்வேன், ஆனால் என் டைம் வரும்போது என்ன பண்ணுவேன். இல்லைனா கர்த்தர் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஐயோ என்னால் முடியாது, எனக்கு அந்த வல்லமை இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் டைம் வரட்டும், நான் கட்டாயம் செய்கிறேன். அப்போ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். தேவன் உண்மை உள்ளவரா, தேவனுக்கு வல்லமை இருக்குதா. அப்போ உங்களுக்கும் தெரியும் தேவனுக்கு என்ன செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும். மோசே இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரை இத்தனை திரளான ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் எங்கிருந்து ஆகாரம் கொண்டு வரும் கேட்டப்ப ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏன் மோசே என் கையை நான் குறி இருக்குதான்னு கர்த்தர், என் கரம் குறுகி இருக்கிறதா. ஸோ மரியாளுக்கு தெரிஞ்சது போல் உங்களுக்கு என்ன தெரியும், கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அவருடைய நேரம் வரணும். அப்போ அவருடைய நேரம் வருகிற வரைக்கும் அந்த நேரம் இன்னைக்கு இரவாக இருக்கலாம், அந்த நேரம் நாளைய காலையாக இருக்கலாம், அடுத்த வாரமாக இருக்கலாம், அடுத்த மாதமாக இருக்கலாம். அந்த நேரம் வருகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும். ஏன்னா மரியாள் சொல்லிட்டா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேலைக்காரர் காத்திருக்கிறாங்க. ஏதோ ஒன்றை கர்த்தர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அற்புதங்களை எதிர்பார்க்குறாங்க. ஃபினான்ஷியலாக ஒரு மிராக்கள், அல்லது வேலை ஸ்தலத்தில் ஒரு மிராக்கள், தொழிலில் ஒரு மிராக்கள், நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கணும், பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கணும், அல்லது குடும்பத்தில் ஒரு மிராக்கள். பட் ஒயிட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 முக்கியமான காரணம் நடக்காததுக்கு காரணம் யாருமே அவர் சொல்கிறத செய்ய விரும்பலை. அவ்வளோதான் ரொம்ப முக்கியமாக. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்ய விரும்புவது கிடையாது. அது ஒரு காரியம். 2வது ஒரு காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருமே செய்ய விரும்புகிறவர்கள் கூட அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பது கிடையாது. ஒன்று
செய்ய விரும்புவது கிடையாது. இது கடினமான காரியம். யார் இந்த உபதேசத்தை கேட்பார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தா படிக்க முடியாது, நேரம் ரொம்ப ஷார்ட் நமக்கு. அதனால் நீங்கள் அப்படி ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் போதும், சொல்கிறது மாத்திரம் வாசித்தா போதும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். இதை கேட்ட உடனே மற்ற எல்லா சிஷ்யர்களும், இந்த 11-12 பேரை தவிர மற்ற எல்லாருமே சொல்ல, இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ளுவார்கள்? ஆண்டவர் என்றைக்குமே கடினமான ஒன்றை உங்களால் செய்ய முடியாத ஒன்றை சொல்லவே மாட்டார். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் கர்த்தர் அவருக்கு தெரியும், இதை உங்களால் செய்ய முடியும், அந்த மன வலிமை உங்கள்கிட்ட இருக்குது, பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார், இல்லைன்னா கர்த்தர் சொல்லவே மாட்டார். அப்போ இன்றைக்கி நீங்கள் நானும் எப்படி இருக்கோன்னா, ஒன்று செய்ய விரும்புவது கிடையாது, ரெண்டாவது செய்ய விரும்பினாலும் ஆயத்தமாக இருப்பது கிடையாது. ஆயத்தம் ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா கவனிங்க இந்த சம்பவத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரெண்டாவது காரியத்தை பார்க்க வரும். முதல் காரியம் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன, நம்ம நிறைய நேரங்களில் அற்புதம் பெறாத காரணம் கர்த்தர் சொல்கிறத நம்ம செய்கிறது கிடையாது. அது உதவியாக இருக்கலாம், சிலரை தாங்குகிற காரியமாக இருக்கலாம், மன்னிக்கிற காரியமாக இருக்கலாம். நம்ம செய்யாததுனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியலை. ரெண்டாவது காரியம், நம்ம ஆயத்தமாக இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலைக்காரரை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இயேசு இங்கே இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் இயேசு எப்போ சொல்லுவார் தெரியாது. சம்பவத்தை நல்லா கவனிக்கணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. இப்போ மரியா என்ன பண்ணிட்டா? சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா? அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா, அவள் போயாச்சு. சரியா? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, சத்தியத்தை சொல்லிட்டு அவர் போயிடுவார். சத்தியத்தை நீங்கள் தான் கேட்குறீங்க, நீங்கள் தான் அதை கை கொள்ளணும். நான் சிம்பிளாக கேட்குறேன், உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இயேசு இங்கே இருக்கிறாரு, என்ன சொல்கிறாரோ செய்யுங்கன்றேன். என்ன பண்ணணும்? கேட்கணும். அங்கே எங்கே கேட்குறதுன்னா, அவள் தான் சொல்லும் போது செய்யணும் தானே, உங்களை கேட்க சொல்லலையே. காத்திருக்கணும். அப்புறம் எப்படி காத்திருக்கணும்? அது ரொம்ப முக்கியம். எப்படி காத்திருக்கணும்? அப்படியே 4 பேர் அங்கே கும்பலை கூட்டிக்கணும். 4 பேர் இருக்கிறோம், 6 கற்சாடி. 3 பேர் நீங்கள் வா, அந்த வீட்டு கதையை பேசுவோம். அக்கா நீங்கள் வாக்கா, நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்க வீட்டு கதையை பேசுவோம். காத்திருக்கிறது தான், அதை தான் நான் பேசுகிறேன். காத்திருக்குதா? எப்படி காத்திருக்கிறோம்? 6 பேர் நிற்கிறோம், 3 பேர் வாக்கா, அப்படியே மூஞ்சை பார்த்துட்டு நிற்போம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? கதை பேசுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நேற்று அந்த அக்கா வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னும் 3 பேர் தனியாக கூடிக்கலாம். நேற்று இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? கதை பேசுகிறது. நான் என்ன சொல்கிறேன், இயேசு என்ன சொல்லுவாருன்னு தெரியாது, எப்போ சொல்லுவாருன்னு தெரியாது. அப்போ வேலைக்காரங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது. இயேசு இங்கே இருக்கிறாரு, என்ன சொல்லுவாருன்னு தெரியாது, எப்போ சொல்லுவார் தெரியுமா? தெரியாது. அப்போ உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? இயேசு என்ன சொல்லுவாரோன்னு அவரையே பார்த்துட்டு இருக்கணும். எப்போ வேணால் சொல்லுவார், எப்போ வேணால் என்ன சொல்லுவாருன்னு தெரியாது, எப்போ பேசுவார் தெரியாது. 1 மணி நேரம் ஆச்சு, ஒன்றும் சொல்லலை. இயேசு எப்போ சொல்லுவாருன்னு தெரியாது, என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. அப்போ எப்போ சொல்லுவாரோ அதை கேட்பதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும், என்ன சொல்கிறாரோ அதை செய்வதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேலைக்காரர்கள் அந்த இடத்த விட்டு நகரவே கிடையாது. அந்த இடத்த விட்டு நகரவே கிடையாது. அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கணும்னா அப்பப்போ உலகத்தில் போயிட்டு அப்பப்போ உள்ளே வந்துட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ மற்ற காரியத்தில் போய்ட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. இயேசு சொல்கிற வரைக்கும் என்ன சொல்லுவாருன்னு காத்திருக்கணும், எப்போ சொல்லுவாருன்னு தெரியாத காத்திருக்கணும். என்ன சொல்லுவாரோ அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதாவது அவர் சொல்லுகிற வரைக்கும் அவங்கக்கிட்ட தண்ணீரை நிரப்பி கொண்டு போங்கன்னார். உங்ககிட்ட என்ன சொல்லுவார் தெரியாது. உங்களுக்கு அற்புதம் வேணும்னா இவற்றை சொல்கிற காரியம் வேறவா இருக்கும், இவற்றை சொல்கிற காரியம் வேறு இருக்கும், இவற்றை சொல்கிற காரியம் வேறு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே காரியத்தை சொல்ல மாட்டார், ஏதோ ஒன்றை செய்யும்படியாக உங்கள்கிட்ட சொல்லுவார். இப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. அப்போ காத்திருக்கிறீங்க, அற்புதம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன் நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும்? எப்போ சொல்லுவாருன்னு தெரியாது, என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. யூ கேனாட் மூவ் 1 செகண்ட். ஒரு நொடி பொழுது அவரை விட்டு விலகக்கூடாது. சிம்பிளாக சொல்லட்டுமா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எப்போ பிரகாஷ். ஒரு அற்புதம், நான் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த வேலைக்காரனை போல அவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் அவரையே பார்த்துட்டு இருக்கணும். அவர் சொல்கிற வரைக்கும், அவர் செய்கிற வரைக்கும் என்னுடைய காரியங்கள் அல்ல, என்னுடைய விருப்பங்கள் அல்ல, என்னுடைய தேவைகள் அல்ல, நான் அவர் என்ன சொல்லுவாரோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாளன் அன்று அழகாக ஒரு உண்மையை சொல்லுவார். மணவாளன் அருகே நிற்கிற தோழர்களாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமைப்படுவாராக. அப்போ நான் அவருடைய முகத்தை, அவருடைய பிரசன்னத்தை விட்டு போயிடக்கூடாது. ஆமென்.
அற்புதம் நடக்கிற வரைக்கும் எங்கே போயிடக்கூடாது? அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம ஒரு நாளும் போகவே கூடாது. அவர் எப்போ செய்வாருன்னு தெரியாது. அப்போ செய்கிற வரைக்கும் அவருடைய பிரசன்னத்தில் நிற்கணும், அவருடைய சமூகத்தில் நிற்கணும். என்ன சொல்லுவாருன்னு தெரியாது, நம்மள்ட்ட என்ன செய்ய சொல்லுவாருன்னு தெரியாது. அது செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோம்மா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வேலைக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவோம்மா? ஆண்டவருடைய வார்த்தையை என்ன வேலை சொல்லுவாரோ என்று அதை கேட்பதற்காக அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவருடைய சமூகத்தை விட்டு விலகவே இல்லை. இயேசு எங்கே உட்கார்ந்துருந்தார் தெரியாது, இயேசு முன்னாடி இருந்தாரா பின்னாடி இருந்தாரான்னு தெரியாது, அது பைபிளில் விளக்கப்படலை. ஒருவேளை வெளியே இருந்தாரா தெரியாது நமக்கு. ஆனால் எங்கே இருந்தாரோ அங்கே அவர்கள் இருந்தார்கள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஆமென். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஆமென் சொல்லுவோமா? அப்போ இது ஏதோ பாஸ்டர் மற்ற அப்போஸ்தலர் சொல்லப்பட்ட காரியம் அல்ல. ஏன்னா நீங்கள்லாம் பெரிய பிரசங்கிமார்கள், நீங்கள்லாம் பெரிய ஊழியக்காரர்கள். ஏன்னா பேதுரு அப்படி தான் உங்களை பார்த்து சொல்கிறான், உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். ஆமென். அப்போ நீங்கள்லாம் பெரிய ஊழியர்கள். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தர் இருக்கிற இடத்துல நின்று தரித்து இருக்க வேண்டும். ராக்காலத்தில் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியர்களே என்று வேதம் சங்கீதம் புஸ்தகம் சொல்லுகிறது. நான் சொல்கிறேன், நாம் அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருப்போம் என்றால், விட்டு விலகாது இருப்போம் என்றால், அவர் என்ன சொல்லுவாரோ அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருப்போம் என்றால், நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் இனி தாமதமாகாது, இன்றே அது நடைபெறும் என்று சொல்லுகிறேன். ஆமென். காத்து இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்லுவார் தெரியாது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இப்போ இது முதல் காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது, வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணை நவுத்தவே கூடாது. கண்ணை ஒரே நிலையாக அவரை பார்த்து கொண்டிருக்கணும். கண்ணு நிலையாக அற்புதம் நடக்கணும்னா அவரையே பார்த்து கொண்டிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்கிறேன், மோசே தேவ சமூகத்தில் தேவனோடு காத்திருந்தான், அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்தை விட்டு மோசே விலகலை. 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணினான். இது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவருக்கு லேசான காரியம். அது ரொம்ப ரொம்ப லேசான காரியம் அவருக்கு. இப்போ நம்ம அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு ரெடி இல்லை, ஆயத்தம் இல்லை. அதனால தான் கர்த்தருக்கு கடினமாக இருக்குது. அற்புதம் நீங்கள் சொல்கிறத செய்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு. முடியாதுன்னு கிடையாது, என்னுடைய இயலாமை, நான் என்னை தகுதிப்படுத்தி கொள்ளாதனால ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய முடியல. இதுதான் உண்மையான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய, உங்களுக்கு அற்புதம் எதிர்பார்க்குறீங்களா? ஏதாவது அற்புதம் நடக்கணுமா உங்கள் வாழ்க்கையில்? நடக்கணுமா? ஏதோ அதிசயத்தை எதிர்பார்க்குறீங்களா? புத்தி கெட்டாத நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர் செய்யணுமா? அதை செய்யறதுக்கு அவர் வல்லமை இருக்குதா? இருக்குது இல்லையா? அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் சமூகத்தை விட்டு விலகக்கூடாது, அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகக்கூடாது. ஏன்னா எப்போ சொல்லுவார் தெரியாது, எப்போ அவருடைய வேலை வரும் தெரியாது, என்ன செய்ய சொல்லுவாருன்னு தெரியாது. ஆகவே சமூகத்தில் பிரசன்னத்தை விட்டு விலகக்கூடாது, செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்தமாக இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து 2வது குறிப்புக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 2வது காரியம், கர்த்தர் மகிமைப்படுவாராக. 5வது வசனம், 6வது 7வது வசனங்கள் வாசி. மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7வது வசனங்கள். மணவாளனுடைய வேலை வரவில்லை. நல்லா இப்படி தான் கவனிக்கணும் நீங்கள் இந்த வசனத்தை. மணவாளனுடைய வேலை வரவில்லை, மணவாளனுடைய வேலை வரும்பொழுது அவர் வருகிறார். சில நேரங்களில் அவர் தாமதிக்கிறார். வசனம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு வருகை குறித்து நிறைய பேர் சொல்கிறாங்க. வருகிறார் சொன்னாரே, அந்த வாக்கு தத்தம் எங்கே? இயேசுனுடைய வேலை இன்னும் வரலை. அந்த வேலை பிதா ஒருவரை தவிர ஒருவருக்கும் தெரியாது. அது இன்று இரவாக இருக்கலாம், நாளை இரவாக இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கலாம், 10 வருஷம் கழித்து இருக்கலாம், இன்னும் 100 வருஷம் போகலாம், எனக்கு தெரியாது. ஆனால் பிதா ஒருவருக்கு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையின் வேலை தெரியும். அந்த வேலைக்காக காத்திருக்கும் போது எல்லாரும் சொல்லுகிறார்கள், அவர் வருகிறார் சொன்ன வாக்கு தத்தம் எங்கே என்று சொல்லி. உங்களுக்கு தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கலாம், உங்களை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு வேலை ஒன்றை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். இப்ப மணவாளன் வருவதற்கு ஒரு வேலையை வைத்திருந்தார். இப்ப நடந்த சம்பவம் என்ன? அந்த மணவாளன் வருகிற நேரம் தாமதித்த பொழுது, இதைத்தான் நான் சொல்றேன், ஆயத்தமாக இருக்கிற ஒரு காரியம். ஒன்று, பிரசன்னத்தில் நிற்கணும். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகவே கூடாது. ஒரு காரியம் அற்புதம் நடக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாக்கோபு என்ன செய்தான் என்றால், இரவெல்லாம் போராடினான் என்று வேதம் சொல்லுகிறது. போராடி கர்த்தர் உன்னை நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடேன், என்னை ஆசீர்வதியும். அப்ப அந்த பிரசன்னத்தை விட்டு விலகக்கூடாது. 2வது காரியம்,
இவர் வர தாமதித்த பொழுது சில நேரங்கள் நமக்கு ஆசீர்வாதம் தாமதிக்கும். நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்காமல் இருக்கும். எதிர்பார்க்குற காரியம் சில காலங்கள் தாமதமாகலாம். உடனே ஆண்டவர் செய்ய மாட்டார்னு போயிடக்கூடாது. ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். அப்போ இந்த 5, 6, 7 சொல்லப்பட்டதில் 5 ஸ்திரீகள் தங்களோடு கூட எண்ணெய் கொண்டு போயிருந்தார்கள். மற்ற சகோதரி என்ன பண்ணலை? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அங்கே 5 50க்கு 50 எப்படி இருந்துச்சு? எண்ணெயை கொண்டு போகல. இன்றைக்கி இருக்கிற ஸ்திரீகளில் 10க்கு 9 எண்ணெயை கொண்டு போகிறது கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க நிறைய பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கவனிங்க, 5 ஸ்திரீகள் எண்ணெயை கொண்டு போனார்கள். இந்த 5 ஸ்திரீகள் எண்ணெயை கொண்டு போயிருக்கிறாங்க. மணவாளன் வருகிற வேலை வந்த உடனேயே அவர்கள் தங்கள் தீவெட்டியை ஆயத்தம் படுத்துகிறார்கள். ஒன்று, பிரசனத்தை விட்டு விலகக்கூட. 2வது, அபிஷேகத்தில் நிலைத்து இருக்கணும். கர்த்தர் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிறாரு. நீங்கள் அந்த அபிஷேகத்தை விட்டு விலகக்கூடாது. அந்த அபிஷேகத்தில் பழுகணும், பெருகணும். சிறு வயது முதற்கொண்டாக 84 வயது வரைக்கும் அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து தன்னுடைய அபிஷேகத்தை பெருக பண்ணினாள். சோர்ந்து போகலை. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில் இனி ஒன்றுமே கிடையாது என்று வேதனைப்பட்டு ஆண்டவர் விட்டு விலகலை. ஒருவேளை வேறு யாராக இருந்தால் என் வாழ்க்கை அப்படி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு என்று சொல்லி அவர்கள் தேவனை விட்டு விலகி ஓடி இருப்பாங்க. ஆனால் அவன் என்ன செய்தா? அந்த தீமையை கூட, கணவனை இழந்த அந்த நிலைமையில கூட தேவனை விட்டு விலகாமல் தேவனை அண்டிக் கொண்டாள். சபையில் கர்த்தரை வந்து தேடினாள், தேவனுடைய ஆலயத்தில் தேடினாள். இரவும் பகலும் தேவனை தேடி உபவாசித்து கொண்டிருந்தாள். 2வது காரியம், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் என்றைக்கும் குறையக்கூடாது. அபிஷேகம் என்ன ஆகக்கூடாது? அதுதான் உங்களை ஆயத்தப்படுத்தும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் உங்கள் அபிஷேகம் தான் உங்களை மறுரூபமாக்குமே தவிர, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியை மறுரூபமாக்குமே தவிர உங்கள் கிரியைகள் அல்ல. அப்போ உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படாமல், அவர் உங்களை விட்டு விலகாமல், அப்போ அந்த அபிஷேகங்களை விட்டு விடுபடக்கூடாது. நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். சிம்சோன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது தான் பெரிய அடையாளங்கள், அற்புதங்களை செய்கிறான். அவனை கண்டு எல்லாருக்கும் ஒரு பயம். அவனை கண்டு எல்லாருமே நடுங்கினார்கள். அவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பால சிங்கத்தை வாயை பிடிச்சு கிழிச்சு கொண்டு போட்டான்னு வேதம் சாட்சி கொடுக்குறது. ஒரு கழுதை தாடை எலும்புல 1000 பேரை கொன்றான். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ள உனக்குள்ள இன்றைக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் சிம்சோன் என்ன பண்ணா? அந்த நசரேய விரதத்தை இழந்த பொழுது அபிஷேகம் அவனை விட்டு நீங்கினது. அவனுக்குன்னு ஒரு அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எப்படி இருக்கணும் தெரியுமா? நசரேய விரதம் இருக்கணும். உன்னுடைய நசரேய விரதம்னா தலைமுடி என்ன பண்ணக்கூடாது? சிரைக்கப்படக்கூடாது. அப்போ மதுபானம் பண்ண, அதாவது திராட்சை ரசம் குடியாமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஒழுங்குகளை வைத்து இருக்கிறார். உங்கள் அபிஷேகம் எப்படி தெரியுமா பெருகும்? தேவன் வேதத்தில் எனக்கும் உனக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு என்று சில நியமங்களை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அந்த நியமங்களை கை கொள்ளும் பொழுது ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். அப்போ அபிஷேகம் குறையாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ அற்புதம் நடப்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாளுக்கு அற்புதம் நடந்துச்சு. அவள் எப்படி பண்ண? தன் அபிஷேகத்தை குறையாமல் வச்சுக்கிட்டா. கொஞ்சம் இப்படி நெகட்டிவாக யோசித்து பாருங்கள். அன்னாள் ஆலயத்துக்கே வரதில்லை. என்ன இந்த தெய்வத்தை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, என் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு, என் கணவன் இறந்துட்டான், நான் என்ன பண்ண போகிறேன் என்று சொல்லி ஒருவேளை அவள் வீட்டில் உட்கார்ந்துருந்த கர்த்தரை மறுதளித்திருந்தானா, நிச்சயமாக சொல்கிறேன், தேவனுடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்காது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனம் நிறைவேறாததற்கோ, நிறைய பேருடைய வாழ்க்கையில் வேதத்தில் காணப்படுகிற வாக்குத்தத்தம் நிறைவேறாததுக்கும் ஒரே ஒரு காரணம் கர்த்தர் கிடையாது. நாம் அபிஷேகத்தில் நிலைத்திருப்பது கிடையாது. அந்த அபிஷேகத்தை பெருக பண்ணுவது கிடையாது. அதாவது அபிஷேகம்னா எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தில் நிலைத்திருப்பது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அபிஷேகத்தில் ஒரு நாளும் குறையவே கூடாது. அப்போ முதல் காரியம் என்னது? அற்புதம் நடக்கணும்னா அவர் எப்போ பேசுவார், என்ன சொல்லுவார், என்ன கேட்பாருன்னு தெரியாது. பிரசன்னத்தை விட்டு விலகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அற்புதம் நடக்கிற வரைக்கும் பிரசன்னத்தை விட்டு விலகக்கூடாது. அற்புதம் கட்டாயம் நடக்கும். நீங்கள் பிரசன்னத்தை விட்டு விலகாமல் இருந்தீங்கன்னா 100% அற்புதம் நடக்கும். 2வது காரியம் நான் சொன்னேன், அபிஷேகம். உங்களுக்குன்னு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்குன்னு சில கட்டளைகளை கர்த்தர் கொடுத்துருப்பார். அந்த கட்டளையை விட்டு என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. விலகிறதுனால என் மேலுக்கு அபிஷேகம் குறைஞ்சிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3வது கடைசி காரியம், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத
நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமை. முதலாவது காரியம் நான் சொன்னேன், பிரசன்னத்தை விட்டு விலகக்கூடாது. ரெண்டாவது காரியம், அபிஷேகம் குறையக்கூடாது. சிம்சோன் அபிஷேகத்தை இழந்து போனால் அவன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அபிஷேகத்தை இழந்துட்டிங்கன்னா எல்லாம் போயிடும் உங்களை விட்டு. உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் போயிடுச்சுன்னா யூ லாஸ்ட் யுவர் பவர், யூ லாஸ்ட் யுவர் எவ்ரி திங். அதாவது பணத்தை இழக்கலாம், பொருளை இழக்கலாம், எதை வேணால் வாழ்க்கையில் இழக்கலாம், அபிஷேகத்தை மாத்திரம் இழந்துடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அபிஷேகத்தை இழந்ததுனால தான் சிறைப்பட்டு போனான், அபிஷேகத்தை இழந்ததுனால தான் அவமானப்பட்டான், அபிஷேகத்தை இழந்ததுனால தான் சத்துருக்கள் மேற்கொண்டார்கள். ஆகவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மேலே ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் என் மேலே உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு. அந்த அபிஷேகம் பெருகணுமே தவிர ஒரு நாளும் குறையக்கூடாது. பிசாசுக்கு ஒரே ஒரு நோக்கம், அந்த அபிஷேகத்தை உங்களை விட்டு எடுத்துடணும், அந்த அபிஷேகம் உங்களை விட்டு குறையணும் என்று சொல்லி எத்தனையோ போராட்டங்களை கொண்டு வருவான், எத்தனையோ காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாக, வேத வசனத்துக்கு விரோதமாக செய்ய தூண்டுவான். நம்மை கண்ட்ரோல் பண்ணிட்டா அந்த அபிஷேகம் நம்ம மேல நிலைத்து இருக்கும் என்று சொல்லுகிறேன். மூன்றாவது 24:44 வாசிக்கிறோம், எப்போ வருவார்னு தெரியாது. இப்போ இந்த நம்ம வாசித்த காணா ஒரு அற்புதத்தில் கூட என்ன சொல்கிறாரோ செய்யுங்கன்ட்டா, ஆனால் எப்போ சொல்லுவாருன்னு தெரியாது, என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. இப்போ எஜமானன் வேலைக்காரன்ட்ட ஒரு காரியத்தை கொடுத்துட்டு போகிறான், இந்த பாருப்பா நான் வர வரைக்கும் என்ன பண்ணு, நல்ல சபை என்ன பண்ணு பார்த்துக்கோ, நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போகிறான். எஜமான் என்ன பண்ணுறான், ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போகிறான். அப்போ அந்த பொறுப்பை அதைத்தான் எப்போ வருவாருன்னு தெரியாது. என் பொறுப்பு என்ன தெரியுமா, அவர் எப்போ பேசுவாரோ எப்போ சொல்லுவாரோ அதை செய்யும்படியாக நான் பொறுப்பாக அவர் முன்னாடி நிற்கணும். இந்த சம்பவம் என்ன தெரியுமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என் எஜமான் வருகிற வரைக்கும் அவருடைய மந்தையை நல்லபடியாக மேய்க்கணும். ஆமென். என்ன பண்ணணும், நல்லபடி மேய்க்கணும். அது எது அடையாளம், விசுவாசம், எஜமான் மேல் இருக்கிற விசுவாசம். அப்போ நான் சொல்கிறேன், மரியாள் சொல்லிட்டா அவர் தெய்வம், அவர் என்ன சொல்கிறாரோ நீ கேளுப்பான்ட்டாரு. அப்போ வேலைக்காரனுக்கு இயேசு தெய்வம், அப்போ இயேசு பற்றி தெரியாது, ஆனால் அவர் ஏதோ பெரிய ஒருவர், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் என்று அவனுக்கு தெரிகிறது. அதே போல் இப்போ ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, உங்ககிட்ட சில பொறுப்புகளை கொடுத்துருப்பாரு. அந்த பொறுப்புகளை செய்வதில் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவனை பார்க்கவா போகிறாரு, ஆண்டவருக்கு என்ன தெரியவா போகுது. இன்றைக்கி நிறைய பேர் என்னென்ன தெரியுமா, சில காரியங்களை செய்யும் பொழுது இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்க போகிறான்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் எவ்ரிதிங் காட் லுக்ஸ் அன்டின்டோ, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீ பேசுகிற வார்த்தையெல்லாம் கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு. நீ என்ன செய்கிற, என்ன யோசிக்கிற, எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுவோமா. அல்லேலூயா. 2 காரியம் அதில் இருக்குது. எஜமான் தன்னுடைய பொறுப்புகளை ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு போகிறான். அப்போ அவன் எப்படி இருக்கணும், எஜமான் மேல் விசுவாசமாக, ரெண்டாவது உண்மையாக இருக்கணும். எப்படி இருக்கணும், விசுவாசமும் உண்மையும் உள்ளவனாக. அப்போ என்னை நம்பி கர்த்தர் என் குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, என்னை நம்பி கர்த்தர் ஒரு சபையை கொடுத்துருக்கிறாரு, என்னை நம்பி வேலை சில பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு, என்னை நம்பி கர்த்தர் தொழிலில் சில பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு, என்னை நம்பி கர்த்தர் சில ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, என்னை தம்பி சில பொறுப்புகளை கர்த்தர் சபையில் கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா எஜமான் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவருக்கு விசுவாசமாக. அல்லேலூயா. அப்போ எஜமானனாகிய இயேசுவுக்கு விசுவாசமாக இருக்கணும். ரெண்டாவது அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் உண்மையாக இருக்கணும். ஆமென். சில பொறுப்பு கிடைக்கிற வரைக்கும் உண்மையாக இருப்பாங்க. பொறுப்பு கையில் கிடைச்ச பிறகு அவங்களுடைய பொசிஷன் தலைகளாக மாறிடும். அந்த பழைய தாழ்மை இருக்காது, பழைய பணிவு இருக்காது, பழைய அந்த கிரியைகள் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி அநேகருடைய நோக்கம் என்னென்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதல்ல, கர்த்தருக்கு விசுவாசமாக இருப்பதல்ல, கர்த்தருக்கு உண்மையாக இருப்பதல்ல. அவருடைய நோக்கம்லாம் தன்னை பிரதானப்படுத்தி கொள்வதுதான் நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் உண்மையாக இருக்கிறாங்களா யோசித்து பாருங்கள். நீங்களே யோசித்து பாருங்கள். சபையில் நீங்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு தெரியும், வேலை கிடைக்கிற வரைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் ஓடி ஓடி வருவாங்க. கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், சபையே கதின்னு கிடந்திருக்கிற நீங்கள் பார்த்து நான் பார்த்துருக்கிறேன். எல்லா ஜெபத்துக்கும் இருப்பாங்க, எல்லா உபவாச ஜெபத்துக்கும் இருப்பாங்க. வேலை கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு விலகிடுவாங்க. ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் தான் சிலருடைய உண்மை. அதாவது மரத்தை அதன் கனியினாலே அறிவீர்கள். நம்ம இத்தனை வருஷம் பார்த்துருப்போம், ரொம்ப பக்தியாக உண்மையாக இருப்பதாக இருப்போம். ஆனால் ஒரு சின்ன காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை விட்டு விலகுவதற்கு, உண்மை இல்லாமல் போவதற்கு, அவிசுவாசமாக, அதாவது கர்த்தர் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு, வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களை, நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் நமக்கு முக்கியமானவராக தெரிய மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில்.
நிறைய பேர் வேலை கிடைச்ச உடனே கர்த்தர் முக்கியமானவராக, அது வரைக்கும் கர்த்தர் முக்கியமானவர் தானே? வேலை கிடைக்கிற வரைக்கும் தொழில் நல்லா இருக்க கர்த்தர் முக்கியமானவர் தானே? ஆசீர்வாதம் கிடைக்கிறவங்க கர்த்தர் தானே முக்கியம். ஆனால் இப்போ நிலைமை எப்படி மாறுது தெரியுமா? உண்மை இல்லாமல் போயிடுது, அவங்களோட எஜமான விசுவாசம் போயிடுது. எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர்கிட்ட உண்மையாக இருப்பேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர்கிட்ட விசுவாசமாக இருப்பேன். ஆனால் எனக்கு வேலை கிடைச்ச பிறகு, ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய உண்மையான கனி அப்போ தான் வெளிப்படுது. இயேசு 2வது இடத்துக்கு போயிடுறாரு. என்னுடைய வேலை முதலிடத்துக்கு வந்துடுது, என்னுடைய தொழில் முதலிடத்துக்கு வந்துடுது, என்னுடைய ஆசீர்வாதம் முதலிடத்துக்கு வந்துடுது. இயேசு becomes a secondary part in my life. எத்தனை பேரால் ஆமென்னு சொல்ல முடியும்? ஆமென். இன்றைக்கி அதுதான் உண்மை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காத காரணம் இயேசு செகண்டரியாக போயிட்டார், பிரைமரியாக வேறு எதை கொண்டு வந்துடுறாங்க. இது எப்போ தெரியுமா? ஆசீர்வாதம் வந்த பிறகு. இது ஆசீர்வாதம் வரதுக்கு முன்னாடி சொல்லி பாருங்கள், பயங்கர வைராக்கியமாக இருப்பாங்க. வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வைராக்கியம் வேலை கிடைச்ச பிறகு மாறிடும். ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வைராக்கியம் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு அது மாறி போயிடுது. நான் சொல்கிறேன், எஜமான் வருகிற வரைக்கும். எஜமான் எப்போ வருவார் எனக்கு தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இயேசு எப்போ வருவார் தெரியுமா? தெரியாது. எப்போ வேணால் வரலாம், கரெக்டாக? எப்போ வேணால், இன்றைக்கி வரலாம், இந்த அடுத்த நிமிஷம் வரலாம், நாளைக்கு வரலாம். இயேசுவின் ரகசிய வரைக்கும் என்றைக்கு வேணால் இருக்கலாம். என்ன தெரியுமா அர்த்தம்? இயேசு எப்போ வருவார் தெரியாது, எப்போ என்ன சொல்லுவார் தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. நான் எப்படி இருக்குன்னா, அவர் வருகிற வரைக்கும் அவருக்கு விசுவாசம் உள்ளவனாக உண்மையாக இருக்கணும்.